மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தான் ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கர்த்தர் நல்லவர். உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்தவர். அவர் நம்மோடு இருக்கிறார். நாளும் அதை ஜெயமாக கண்ணீரை கழிப்பான நீரூற்றார். அதையை மறைத்து ஒளிப்படுங்க ஆண்டவர். இந்த நாளுக்கு ஒரு மன்னாவினால் பிள்ளைகளை திருப்தியாக்க முடியாது. இந்த கரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 150வது சங்கீதம். வாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பலியை விரும்புகிறார். பலியை தேவன் விரும்புகிறார். பலிகளை விரும்புகிறார். தாவீது சங்கீதம் 52 சொல்கிறான், பலியை நீர் விரும்புவதில்லை, தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆவி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நறுங்குண்டமான இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பலி, நன்றி பலி, புதிய பலி, சோத்திர பலி, காணிக்கை பலி, சாட்சி பலி, நம்மளே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஒரு பலி. தேவன் அதில் மகிமை அடைகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எனக்கு சொல்லி வருவார்கள். அந்த நாட்களில் ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஓசனா ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுதும் மூப்பர்கள் வந்து இந்த ஜனங்களை சொல்லுங்க, அமைதியா போய் சொல்லுங்க, எல்லாரும் அவங்கள அதட்டினாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இவங்க துதிக்கலன்னா இந்த கல்கள் துதிக்கும், ஜீவன் இல்லாத கல்கள் துதிக்கும். அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த பிள்ளைகள் துதிக்கிறத தடுக்க விடல, துதிக்க சொன்னார். காரணம் என்ன? காரணம் துதியில் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார். கோடான கோடி தூதர்கள் ஓயாமல் ஆண்டவரை புகழ்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த தூதருடைய துதிக்குள்ளே இருப்பதை விட பிள்ளைகளுடைய துதிக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இங்க நாம் பார்க்கிறோம், சுவாசமில்லை யாவும் கர்த்தரை துதிப்பதா. ஒரு துதிக்கிற ஒரு தேவ பிள்ளை இந்த முழு சங்கீதத்துல திருப்பாடல் தான், சங்கீதம் தான் மிக பெரிய அதிகாரம். துதி. அவருடைய சங்கீதத்தை முடிக்கும் போது கடைசியா என்ன சொல்றாரு? சுவாசமில்லை யாவும் கர்த்தரை துதிப்பதாம். அல்லேலூயா. அப்போ சுவாசம் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு துதிக்கு வேல்யூ. மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள்.
ஜெபிக்க கூட முடியாது. நிறைய பேர் எங்களுக்காக வேண்டிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க மறைச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெபிக்க கூட முடியாது. நமக்காக வேண்டுதல் செய்ய முடியாது. நம்ம ஜீவனோடு இருக்க வரைக்கும் தான் கர்த்தரை துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவங்களும் தேவனை துதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆத்துமான செத்து போயிருப்பாங்களா, அவங்களும் வாய மூடிட்டே தான் உட்காந்துருப்பாங்க, கையை கட்டிட்டு சர்ச்சுக்கு போனாக்கு. அவங்க பாடியில உயிர் இருக்கு, ஆனா ஆத்துமால உயிர் இல்ல. ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. செத்து போன ஒரு வாழ்க்கை. மரித்தவர்களும் மௌனத்தினர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். நீயோ சுவாசம் உள்ளவனாய், ஜீவன் உள்ளவனாய் கர்த்தரை துதிப்பதற்கு அழைக்கப்பட்ட, ஆண்டவர் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார். சிலருக்கு சத்தம் உண்டு, ஆனா எந்த சத்தம் வரும்? முழு பைபிள்ல சங்கீதம் பெரிய அதிகாரமா, புலம்பல் பெரிய அதிகாரமா? சங்கீதம். நம்முடைய வாழ்க்கையில அதிகமா சங்கீதம் இருக்குதா, துதி இருக்குதா, புலம்பல் இருக்குதா? அல்லேலூயா. அப்போ அவிசுவாச சத்தங்களை எழுப்புவது, புலம்பல அதிகமா நம்ம வெளிப்படுத்துவது தேவனை விட்டு தூரமா இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் பாடுகள் உபத்திரத்துக்கு மத்தியில கூட ஆட்களே இல்ல. தாவீதுக்கு காட்டுக்குள்ள ஒரு சொந்த வீடு கிடையாது, படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் கிடையாது, ஆடுகளோட படுத்து கிடக்கிறான். அவன் கர்த்தரை துதிப்பான் என்று சொன்னான். இரவும் பகலும் நமக்காவது பக்கத்துல யாராவது சண்டை போட வருவாங்க. ஆனா தாவீதுக்கு அந்த காட்டுக்குள்ள பொல்லாத விலங்குகள் தான் வருது, கரடி வருது, சிங்கம் வருது, விஷ பூச்சிகள், இப்படிப்பட்ட பயங்கரமான சேதம் கொடுக்கிற ஒரு வனாந்தர வாழ்க்கை, காட்டு வாழ்க்கை. குடும்பத்தை யாருமே அவனை இம்பார்ட்டன்ட் பண்ணவே இல்லை, புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. அவன் தேவனோடு துதிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆத்துமாவோட துதித்தான். என் ஆத்துமாவை ஏன் கலங்குறாய், தேவன் நோக்கி காத்துது, நான் நம்புறது அவராலே வரும். நம்ம சங்கீதம் 103 படிக்கிறோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் நீக்கி உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணன் அழிவுக்கு விலைக்கு மீட்டு நன்மையினால் உன் வாய திருப்தியாக்குனாரு. கழுக்கு சமாய் திரும்ப உன் வயதை வாழ வைத்த போல ஆக்கினாரு. கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், மறக்கிறார், அவனை நினைவுறுகிறார் என்று சொல்லி ஆத்மாவுக்குள்ளே அவன் தோத்திரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கிழக்குக்கு மேற்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை மன்னித்தாரு, இந்த பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாங்க பஞ்சை போல மாற்றுகிறவனா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்தினாரே. அந்த தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார், எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நான் நிக்க வேண்டிய இடத்துல எனக்கு என் கைகளால் கால்களால் செய்த பாவங்களுக்காக அவருடைய தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவர் வந்தது உண்மைனா, அவர் ரத்தம் சிந்தது உண்மைனா, பாவத்தின் சம்பளம் மரணம், அதை ஏற்றுக்கொண்டு உண்மைனா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மைதானே? நான் நல்லவன் கிடையாது, எனக்காக ஏற்று எல்லா தடவையும் ஏற்றனால, அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானா ஆக்கப்பட்டிருக்கேன், நான் அவருடைய பிள்ளையா ஆக்கப்பட்டிருக்கிறேன். இத நான் வாய்நாள் அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய கிருபை என்னை உயர்த்தியது, அவருடைய பிள்ளையாய் மாற்றியது, அப்படி எல்லாம் மேன்மைகளுக்கு என்னை அதிகாரம் உள்ளவனாய் மாற்றியது. ஆகவே என் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்ல, உலகத்துக்கு அதிகாரம் இல்ல, மாம்சத்துக்கு அதிகாரம் இல்ல. நான் ஆள பிறந்திருக்கிறேன், ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், மேற்கொள்ள பிறந்திருக்கிறேன் சொல்லி அந்த ஜீவன், புது ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அந்த அதிகாரத்தை நம்ம விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்களோ, எத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரத்தை கொடுத்தார்.
அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கும். Hallelujah. அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கும் நம்ம. ஐயோ நான் ஒண்ணும் இல்ல, பிசாசுன்னு அதிகமா பிசாசு பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா யாரை மகிமைப்படுத்துறோம்? என் பிரச்சனையை அதிகமா நான் சொல்லும் போது, புலம்புல சொல்லும் போது தேவன் மகிமைப்படுவாரா? பிசாசு மகிமைப்படுமா? பாடுகிற உபத்திரத்து மத்தியிலையும் பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்தார். எல்லா கட்டுகளும் கலந்தது. அல்லேலூயா. மேன்மைகளை இழந்து Hallelujah. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது முதல் நாள கூட ஒரு நாளும் பாவம் செய்யாம துதித்தான் யோபு. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், Hallelujah. நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னான். Amen. அல்லேலூயா. தேவரீர் சகலத்தை செய்ய வல்ல, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று துதித்தான். அல்லேலூயா. கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. Hallelujah. அல்லேலூயா. பலி, Hallelujah. துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி. பிசாசை துரத்துறதுக்கு ரெண்டே வழிதான் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று எதிர்த்து நின்று ஓடி போவான், இயேசுவுக்கு சாட்சி சொல்ல ஓடி போவான். அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், லூக்கா 17வது அதிகாரம் 11 இருந்து பார்க்கிறோம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலியா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் அவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவன் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. 10 பேர் தன்னை தாழ்த்தி ஜெபித்தார்கள். தூரத்துல நின்று மிகுந்த தாழ்மையோடு, இயேசு ஐயரே, எங்களுக்கு மனம் தாங்க. குஷ்டரோகம் உள்ள ஒரு வாழ்க்கை அந்த காலத்துல பட்டணத்துக்குள்ள விட மாட்டாங்க, ஊருக்குள்ள விட மாட்டாங்க. அந்த காலத்துல அதிகாரம் தேவனுடைய மனசுல இருந்துச்சு. டாக்டருக்கு சமமா அவங்க சிட்டி எழுதி கொடுத்தாதான் அந்த கிராமத்துக்கு வர முடியும். குஷ்டரோகம், துர்நாற்றம் உள்ளது. அவங்களை யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, வீட்டுல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை. தேவனை நோக்கி, ஐயரே மனமிறங்குன்னு சொல்லி தாழ்மையான ஜெபம், விண்ணப்பம் அவங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தது. நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காட்டு. அவங்க போகிற வழியிலே சுகமானார். சுகமான உடனே 10 பேர்ல 9 பேர் எங்க போயிட்டாங்க? யாரெல்லாம் என்னைய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எந்த ஊர் எந்த பட்டணம் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிச்சோ அவங்க முன்னால போய் தன்னை வெளியப்படுத்த போயிட்டாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், புறக்கணிக்கப்பட்டேன், இப்ப நான் பெரிய ஆசீர்வாதமா இருக்கேன்னு சொல்லி கொண்டாட போயிட்டாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் மறுபடி திரும்பி வந்து ஆண்டவருடைய பாதத்துல எப்படி பண்ணாம, அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம், முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம். உதட்டினால துதி பாட்டு அது வேற. சிலர் படிக்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணீரோட படிப்பாங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து படிப்பாங்க. காரணம், மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ இருதயங்களை பார்க்கிறார். நான் என்ன சூழ்நிலை, எந்த பக்தி உணர்வோடு தேவனை மகிமைப்படுத்துறேன், அவர் இருதயங்களை பார்க்கிறது. இவனோ ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அல்லேலூயா அவருடைய பாதத்தை ஸ்தோத்திரம் செலுத்தினான். சமாரியனா இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய ஒரு சமாரியன், அந்த அளவுக்கு தேவனை பற்றி அறியாதவனுக்கு இருக்கிற ஒரு நன்றி உணர்வு கூட என் பிள்ளைகளுக்கு இல்லையேன்னு சொல்லி வைக்கிறார். நன்மைகளை ஆண்டவருக்கு செய்திருக்கிறார்.
தாழ்வில் நம்மளை நினைத்ததை செய்யுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்போ அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது, சாட்சி சொல்லும் போது, அந்த பலி செலுத்தும் போது, நன்றி பலி செலுத்தும் போது பிசாசு வெட்கப்படுகிறான், கர்த்தர் மகிமைப்படுகிறார். என்னை மகிமைப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, நீ எழுந்து போ, ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 9 பேருக்கும் சுகமத்திரம் நடந்துச்சு, அற்புதமத்திரம் நடந்துச்சு. அவனுக்கு மறுபடியும் போன பிசாசு வந்துச்சுன்னா 9 மடங்கு அதிகமா வரும். அவனுக்கு மறுபடியும் ஜெபிக்க வேண்டியது வரும். மறுபடியும் அவனுக்கு அந்த நோய், அந்த வியாதி, அந்த துர்நாற்றம், அந்த அடிமைத்தனம் 9 மடங்கு அதிகம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. வெறுமனை சுகத்தை பெற்றிருக்கிறான். ஆனா இவனை ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சி சொல்லி அவருக்கு மாறும்போது அந்த ஜீவ நீரூற்று, ரட்சிப்பின் நீரூற்று, ஒரு நாளும் குறைபட்டு போகாத அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு வந்து புறப்பட்டு வரும். அந்த நதி போயிடமெல்லாம் ஆரோக்கியம், ஆயிரமெல்லாம் செழிப்பு. பிசாசு கிட்ட வர முடியாது, அல்லேலூயா. சாபம் வர முடியாது. இன்னைக்கு அநேகர் வந்திருப்பாங்க, கண்ணீரோடு நம்ம ஜெப குழுல இருந்திருப்பாங்க, அற்புதம் பெற்று சுகம் பெற்றோன்னு போயிருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி நன்றி உள்ளவர்களாக இன்னும் நீ பலப்படு, மற்றவர்களையும் பலப்படுத்து. அல்லேலூயா. நீ பலப்படு, பலப்படுத்து. எனக்கு கிடைத்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும். ஆகவே நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. சில பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளாக. அல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எனக்கு ஜீவன் இருக்குது, சுவாசம் இருக்குது. இந்த நாள் தான் சரியான நாள். இந்த நேரம் சரியான நேரம். இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அன்று மகிமைப்படுத்த, சொத்தரிக்க நம்ம அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கணும்னு நினைச்சா கூட நம்ம ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனா இந்த நாட்கள்ல அல்லேலூயா, ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஒரு நாளும் மறவாது. ஆத்மாவே கர்த்தர் என் முழுவதுமே அப்படி 10:40 சோதரி. அல்லேலூயா. அவர் செய்த சகல மறவாதே என்று சொல்லி அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம நினைத்த ஆண்டுக்குள்ள களி கூர்ந்து புதிய செலுத்த சத்துரு வெட்கப்பட்டு ஓடிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில புலம்பலை அதிகமாக இல்லாதபடி, அவிசுவாச வார்த்தைகளை அதிகம் இல்லாதபடி, கர்த்தரை மகிமைப்படுத்த துதினால் நிரம்பும்படியாக இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மற்ற 9 பேர் எங்கே, என் பிள்ளைகள் எங்கேன்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதுக்கு அதை நம்ம எப்படி சமூகத்தை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, வாய் நிரம்பி, உள்ளங்கள் நிரம்பி இருப்பது நன்றி பலினால் நிரம்பி இருக்கும். அந்த ஒரு பாக்கத்தை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி சமூகத்தை நாம் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ பிரதர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ செய்தியின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எப்படி துதிக்கணும், நம்ம ஆண்டுக்குள்ள எப்படி மகிழ்ந்து கழிக்கணும், ஆண்டு செய்த நன்மைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவருக்கு எப்படி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும், நன்றி பலிகளை செலுத்தணும், துதி பலிகளை செலுத்தணுங்கிற சொல்லி இந்த வேத வசனங்கள் மூலமாக இந்த அநேக காரியங்களை ஆவியானவர் இந்த காலையில் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், நம்ம மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக சொல்றார். அப்படியாக சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமத்தை இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதிப்போம், அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்கள்ல பெரிய காரியங்களை, நம்முடைய ஊழியத்துல குடும்பங்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை நடத்துவார். தாவீது எப்படி துதித்தார், அவருடைய வாழ்க்கையில எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த காலையில் நம்ம பார்த்தோம். அதே போல அல்ல பவுலும் சீலாவும் உபத்திரவ நேரங்கள்ல, பாடுகள் நேரங்களில யோபு 3 பேர் எப்படி துதிச்சாங்க, அவங்க வாழ்க்கையில சிறுப்பை தேவன் எப்படி மாற்று. அதே போல எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்ம புலம்பும் பொழுதெல்லாம் தேவனை நம்ம புலம்பிக் கொண்டிருக்காதபடி, நம்முடைய காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்காதபடி தேவனை இன்னும் அதிகமாய் அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்திகளை எல்லாம் ஜனங்களுக்குள்ள பிரசித்தப்படுத்துங்கள் சொல்லி சங்கீதக்கான தாசு. அப்படியாக நாம ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். துதித்தலை இன்பம் ஏற்றதுமா இருக்குங்கிறார். அப்ப துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவநாயகத்தை நீக்கி துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நம்ம ஒவ்வொரு குடும்பங்கள்ல அவர் வாசம் செய்கிற நல்ல தகப்பனா இருக்கு. அதனாலும் கூட தேவ செய்தியும் கொடுத்த பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்தி அனைவருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் விசுவாசிக்கிறேன். நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்படாதபடி எல்லாவற்றை குறித்து சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டினாலும் தேவ சமத்துல தெரியப்படுத்தி நீங்க அதிகமாக இன்னும் அன்றை துதிக்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது நாம ஜெயிக்கிற
பிள்ளைகளாய் கத்த நம்ம ஒருவரையும் மாற்றுவா. நாள் தேவ செய்தி கொடுத்துதான் பிரதரை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாக, பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது, கைச்சிற எல்லா வேலைகளிலும் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு அவளோடு கூட இருக்கும்படியாக இந்த ஊழியத்துல வல்லமையாய் தேவனாய் கத்தர் எடுத்து மகனை பயன்படுத்தும்படியாக எங்கெல்லாம் போய் சதியத்தை சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட தொடப்பட மனம் திரும்ப கத்தர் உதவி செய்யும்படியாக இந்த ஊழிய எல்லைகளை கத்தர் விரிவாக்கும்படியாக மும்பை பட்டத்திலே பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தீர்மானங்களை தேவநாயகத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து இன்னும் கத்தரை அதிகமாய் தேட துதிக்க ஆராதிக்க அந்த முழு குடும்பத்தையும் சாட்சி ஒரு குடும்பமாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக தனது எந்த பலவீனங்கள் தாக்காதபடி கத்திரிபலன் தாங்கி வழிநடத்தும்படியாக கேட்ட செய்தியும் ஆசீர்வதித்து அளவு